சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் அதிர்ச்சி செய்தி. அதாவது தாவேகா ஆட்சி அமைக்க கூடாது, திமுக தான் ஆட்சியை அமைக்க வேண்டும் என திமுகவின் தலைமை எவ்வளவோ முயற்சி செய்தது. ஆனாலும் முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது, அதற்கு அனுமதி அளித்திருக்க கூடாது என்று உதயநிதி அவர்கள் ஸ்டாலினிடமும் கனிமொழியிடமும் திமுகவின் மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்களிடமும் கண்ணீர் விட்டு கதறி அழும் விதமாக அவர்கள் 2 நாட்களாக சொல்லியிருந்தார். தற்போது ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் லண்டன் செல்ல விமான நிலையத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திமுகவின் முக்கிய நபர்களின் லிஸ்டை தயார் செய்து வச்சிருக்கிறாங்களாம். மேலும் இவங்க லண்டனில் இருக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள், அதாவது திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள் என்பது இந்த விஷயம் தற்போது ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு ரகசியமாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதாம். மேலும் ஸ்டாலின் செய்த தவறு என்னவென்றால் மிக பெரும் அளவில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. கனிமொழி அவர்களிடம் உதயநிதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அதாவது தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை இல்லாத சூழலில் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்திருக்க வேண்டும். என்ன நடந்திருந்தாலும் கூட்டணி கட்சிகளை நாம் விட்டு கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும், நம் பக்கமே வைத்திருந்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் மீண்டும் எலெக்ஷன் நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் திமுக ஆட்சியை எளிதாக கைப்பற்றியிருக்கும். தற்போது முதல்வராக வந்த பிறகு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி திமுகவில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளாக இருந்தவர்களை கைது செய்து ஸ்டாலின் அவர்களை ஆளும் கட்சியாக இருந்த பொதுமக்கள் வரி பணத்தை ஏமாற்றிய திமுகவின் மாஜி அமைச்சர்களை கைது செய்வது உதயநிதிக்கு தற்போது சரியெனப்படவில்லையாம். முதல்வராக விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதைதான் செய்கிறார். கூட்டணி கட்சிகளும் திமுகவிடமிருந்து விலகி தற்போது தாவேகா பக்கம் சென்று விட்டது. இதுவும் உதயநிதி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இதனால்தான் ஏற்கனவே விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆட்சி கட்டிலில் அமர்வது தனக்கு பிடிக்கவில்லை என துர்கா ஸ்டாலினிடம் கூறி கதறி அழுதிருந்தார் உதயநிதி. மேலும் அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைவது பற்றியெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அனைத்துமே தோல்வியில் முடிந்தது. மேலும் விமான நிலையத்திற்கு வந்த பிறகு லண்டன் பயணம் ஸ்டாலின் மற்றும் 15 நாட்கள் உதயநிதியும் அங்கு சென்றிருக்கிறார். உதயநிதி அவரின் மகன் இன்பநிதி அவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவிற்காக சென்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஸ்டாலின் லண்டன் சென்ற பிறகு தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் திமுகவின் மாஜி அமைச்சர்களை கைது செய்ய அனைத்து ஏற்பாட்டையும் செய்வதாக ஆதாரத்தோட தற்போது உதயநிதியின் காதுக்கு சென்றிருக்கிறதாம். இதனால்தான் ஸ்டாலினும் உதயநிதியும் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் தாவேகா ஆட்சி அமைக்காமல் இருந்திருந்தால், ஆளுநர் ஆட்சி வந்திருந்தால் மீண்டும் ஒரு தேர்தலை திமுகவால் எதிர்கொள்ள முடியும். ஆனால் தாவேகாவால் எதிர்கொள்ள முடியாது. தொடர்ந்து திமுக ஆட்சி இழந்ததற்கான காரணம் கொஞ்சம் கூட ஸ்டாலின் அவருக்கோ உதயநிதி அவர்களுக்கோ தெரியவில்லை. அது ஏனென்றால் ஸ்டாலின் ஆட்சியில் நடந்தது அனைத்துமே ஊழல் மட்டும்தான். ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் மட்டும்தான் செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட உளவுத்துறையும் இதே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்த 36 உயர்மட்ட குழு கொண்ட ஆய்வு அறிக்கைகள் சமர்ப்பித்து விட்டாங்க. 110 பக்கங்கள் கொண்ட இந்த ஆய்வு அறிக்கை தேவையில்லாத ஒரு விஷயம்தான். ஏனென்றால் மக்கள் திமுகவின் ஊழல்தனம், அவர்கள் செய்த விஷயம் அனைத்தையும் பார்த்துதான் தாவேகாவுக்கு வாக்குகளை செலுத்தினார்கள். இதை ஈஸியாக நாமே சொல்லிவிடலாம். அது மட்டுமில்லாமல் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக செயல்பட்டதும், திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கனிம வள கொள்ளை அடிப்பதற்கும்
தனியார் நிறுவனங்களிடமிருந்து மாதம் கமிஷன் பெற்றதும் தற்போது திமுகவின் மீது இருந்த கோபத்தை அதிகப்படுத்தியதும் சாமானிய மக்கள் ஒவ்வொரு திமுகவின் அமைச்சர்கள் மீதும் எரிச்சல் கிளப்பியது. இதனால்தான் தொடர்ந்து தாவேகாவுக்கு தங்களது வாக்குகளை செலுத்தும் விதமாக அமைந்தது. தொடர்ந்து எம்எல்ஏக்களின் பிஏக்கள் கமிஷன்களை பெற முயற்சித்ததும் திமுகவின் தோல்விக்கு அடித்தளமாக மாறிவிட்டது. மக்களுக்கு ஒரு நல்ல திட்டையும் கொண்டு வரவில்லை. மேலும் அமைச்சர் இருக்கக்கூடிய திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் பல்வேறு கடன்களை தமிழ்நாட்டிற்கு மக்களுக்காக நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் வாங்கிவிட்டு தனது சொந்த வீட்டில் அதை சேர்த்து வைத்து விட்டார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதிகளும் 100% முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆரம்பத்தில் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் என கூறிவிட்டு கடைசியில் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அதை நிறைவேற்றினார்கள். அதுவும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஒவ்வொரு மகளிருக்கும் என கூறிவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கு மட்டுமே என சொன்னதே பெண்களின் வாக்கு அனைத்தும் விஜய் பக்கம் திரும்பியதற்கு காரணம். அதனால்தான் மக்கள் ஒவ்வொரு மாஜி அமைச்சரையும் மன்னிக்கவில்லை. அதேபோல மாஜி அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் செய்த துரோகத்தையும் மக்கள் மன்னிக்கவில்லை. அதனால்தான் திமுகவை உடனடியாக தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என இவ்வாறு மக்கள் செய்திருக்கிறார்கள். மேலும் திமுக வாரிசு அரசியல் செய்தது அனைவருக்கும் தெரிந்ததே. எத்தனையோ திமுகவின் அடிமட்ட தொண்டர்களிலிருந்து திமுகவுக்காகவே உழைத்த மாஜி அமைச்சர்கள் இருக்கும்போது உதயநிதி அவர்களை இளவரசனாக பட்டம் சூட்டியது, அவருக்கு எளிமையாக துணை முதல்வர் பதவி கொடுத்தது என அனைத்துமே திமுகவின் தோல்விக்கு காரணமாக அமைந்துவிட்டது. அதுவும் துணை முதல்வராக அவர் மக்களுக்காக ஏதாவது செய்தாரா என்று கேட்டால் அனைத்துமே கொள்ளை மட்டும்தான் அடித்தார். தொடர்ந்து திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தாவேகாவில் தற்போது இணைய வழிவகை செய்து விட்டார்கள். திமுகவில் அனைவரும் ராஜினாமா செய்வார்கள். வருகிற 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக ஒன்றில் கூட வெற்றி அடையாது. 4 தொகுதிகளில் 3 இடமாவது திமுக வென்றால்தான் தற்போது திமுகவின் அந்தஸ்து உயரும். ஆனால் செந்தில் பாலாஜி தற்போது தலைமறைவில் இருக்கிறார். மேலும் அவர் தமிழகத்திலிருந்து தப்பி செல்லக்கூடாது என்பதற்காக அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை பற்றி கேள்விப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் தற்போது லண்டன் பயணத்தில் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாராம். மேலும் தொடர்ந்து திமுகவின் எதிர்காலம் என்னவாகும் என தெரியாமல் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அங்கு ரகசிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் திமுகவில் சேகர் பாபு போன்ற 32 அமைச்சர்களை அதிரடியாக நீக்க வேண்டும், அதற்கு பதிலாக புதிதானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என ஆலோசனையில் பேசியதாக சொல்லப்படுகிறது. மேலும் டிஆர் பாலு மூலமாக எவ்வளவு கோடிகளை ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவு செய்ய வேண்டும் என நாம் கொடுத்தோம், அதை லிஸ்ட் எடுத்து அந்த அமைச்சர்களுக்கு தற்போது ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் செய்து ஒவ்வொருவருக்கும் டோஸ் விட்டதாக செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது.